எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா கார்டனிங் ஒர்க் பண்ணது. நம்ம தோட்டத்தில் இருக்க சின்ன சின்ன நாத்துகளான இந்த தக்காளி செடிகள் பூ வச்சு பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம கொடுத்த மண் கலவையில் கம்போஸ்ட் அதிகமாக இருந்ததால் அந்த மண் லெவல் தொட்டியில் இருக்க மண் லெவல் பாதியாக குறைஞ்சதால வேரும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது சத்துக்களும் குறைபாடாக இருந்ததுன்னா இந்த பூக்கள் உதிரி போய் பிஞ்சு காயாக மாறாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க மண் கலவையை எடுத்து அதனோட கம்போஸ்ட்டை கலந்து இதை முக்கால் அளவுக்கு அதாவது தொட்டியோட முக்கால் அளவுக்கு மண்ணை நிரப்பிட்டோம்னா இந்த செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து நமக்கு நல்ல ஒரு காய்கறிகளை அறுவடைக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக மாற்றி வச்ச இந்த பூசணி செடி அப்புறம் வெள்ளரி செடிக்கும் மண் அளவு குறைஞ்சிடுச்சு. அதுக்கும் கையோட எல்லா மண்ணையும் நிரப்பியாச்சுங்க. பாதி அளவுக்கு மண்ணை போட்டு நல்லா நிரப்பியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொடுக்குற லிக்விட் ஃபர்டிலைசருக்கு இந்த வெயிலுக்கு நமக்கு இந்த காய்கறிகள் நல்லா அறுவடை கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சின்ன சின்ன வகையில் ஒரு சின்ன காய்கறிகளை தோட்டத்தில் வளருங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, க்ரீன் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி நமக்கு செடி கொடுத்தா நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், நல்ல ஆக்சிஜனும் கிடைக்கும், மனசுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.